லட்சுமி, நம்ம முன்னாடி வந்து இடம் பிடிச்சி வச்சோம் இவளுகளுக்கு. பார்த்தியா எவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னு? ஆமாங்க்கா, பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தானே வந்தோம், அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னு. அவட்ட வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் இருக்குங்க பாவம், சீக்கிரம் வாங்கி வச்சுட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்குங்க. எல்லாரும் கார்டு எடுத்து கையில் வச்சுக்கோங்க, யாரும் தொலைச்சிட்டு போயிடாதீங்க கார்டை. லட்சுமி அக்கா, எல்லாரோட கார்டு உங்கள்கிட்ட தானே இருக்கு? ஆமாங்கீதா, என்கிட்ட தான் இருக்கு. வாங்கம்மா, அடுத்து வாங்கிட்டு போங்க. என்னம்மா உங்க 5 பேர்த்தோட கார்டா? ஆமாண்ணே, எங்கள் 5 பேர்த்தோட கார்டு. அங்கிட்டு பின்னாடி போங்கம்மா, அரிசி கொடுப்பாங்க, வாங்கிட்டு போங்க. சரிண்ணே, நாங்கள் பின்னாடி வாங்கிக்கிறோம். வாங்க எல்லாரும் போய் வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு வேறு ஃபங்க்ஷன் இருக்குல்ல. என்ன முத்தக்கா, நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடுலாம் நம்மளாம் சேர்ந்து சமைச்சிடுவோமா? என்னக்கா பண்ணலான்னு இருக்கீங்க? இல்லை லட்சுமி, நாளைக்கு வந்து பார்க்க தானே செய்கிறாங்க, பொண்ணுக்கு பிடிக்கணும்ல. அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்குருவோம். அவளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அடுத்து எதாக இருந்தாலும் பேசலாம். ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துக்கிறட்டும். ஆமாங்க்கா, அவளுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கிடுவோம். அப்புறம் பெருசாக நம்ம எல்லாம் செஞ்சுருவோம். அப்போ சாயந்தரம் எல்லாரும் சேர்ந்து பூவெல்லாம் கட்டிடுவோமா லட்சுமி அக்கா? கட்டிடுவோம் கீதா, நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சமைச்சு வச்சுட்டு வந்துடுறேன், நீங்களும் வந்துடுங்க, கட்டிடுவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து. இவங்க அப்பேன்னு நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குமா, பிடிச்சிட்டு இடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுருவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வேறு ஒரு பயமும் எனக்கு இல்லை. விடுங்கக்கா, அதான் நம்மலாம் இருக்கோம்ல, பார்த்துக்குருவோம். அதெல்லாம் அவர் அப்படி பண்ண மாட்டார், விடுங்க பார்த்துக்கலாம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நம்மளாம் தான் இருக்கோம்ல, எல்லாத்தையும் நாளைக்கு சிறப்பாக பண்ணிடலாம், விடுங்க. நீங்கள்லாம் இருக்கிறனால தான் நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கேன், இல்லைன்னா இந்த ஆளை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அக்கா பஸ் வந்துச்சு, வாங்க எல்லாரும் ஏறலாம். பெரிய பொண்ணு இங்கிட்டு வா, நம்ம ஃப்ரீயாக உட்காரலாம். வேணா, நீ அங்கேயே உட்காரு, நான் இங்கே முத்தக்காவோடய உட்காந்துக்கிறேன். என்ன முத்தக்கா, நாளைக்கு வர மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை செய்கிறாரு, எல்லாத்தையும் விசாரிச்சிட்டிங்களா நல்லா? அதெல்லாம் எனக்கு தெரிலடி, என் தம்பி தான் எல்லாத்தையும் பார்க்குறான், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் கேட்கணும்லக்கா. இன்னைக்கு வருவாண்டி என் தம்பி சாயந்தரம் வீட்டுக்கு, அப்போ நீனே கேளு. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்காண்டி தான் அவன் தான் முழுசாக எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறான். நீங்கள் ஏன்க்கா நாளைக்கு இந்த விசேஷத்தை வச்சுட்டு கவலைப்படுற மாதிரியே பேசுகிறீங்க? விடுங்க, அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் தம்பி மட்டும் இல்லைன்னா இந்த மனுஷன்கிட்ட என்னாலலாம் இருக்க முடியுமா? அவன் ஏதோ காசு கொடுத்து உதவி பண்ணுறதுனால தான் என் பிள்ளைகளும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்க. விடுங்கக்கா, அதெல்லாம் நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்திடுவோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்குறோம். இவ கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நல்லபடியாக முடிச்சிட்டேன்னா எனக்கு அது ஒரு நிம்மதி தான் லட்சுமி. என்ன முத்தக்கா, நாளைக்கு என்ன பிரியாணி போடுறீங்களா? இவ ஒருத்தவா எப்போ பார்த்தாலும் திங்கிறதுலே தெரியுவா. ஆமாண்டி, பிரியாணி போடுறோம், வா வா. ஏண்டி இப்படி கேட்குறா? அவங்களே நாளைக்கு மாப்பிள்ளை வரும்போது பொண்ணுக்கு பிடிக்குமா என்னமோ சொல்லிட்டு கவலையில் இருக்காங்க, உனக்கு ஏண்டி பிரியாணி கேட்குதா? அப்படி இல்லைக்கா, நான் சும்மா கேட்டேன், நம்மளுக்கு சோறு தானே முக்கியம், அதான் கேட்டேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஐடி மாப்பிள்ளை பிடிக்காத பொண்ணுங்க இருக்குங்களா? அதெல்லாம் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணுக்கு பிடிக்குதுன்னு சொன்னோன்னே எங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பிரியாணி போடணும், சரியா? சரிடி, என் பொண்ணுக்கு பிடிக்க மட்டும் செய்யட்டேன்டி, உங்கள் எல்லாத்துக்கும் நான் பிரியாணி போட்டேன்டி. பேசிக்கிட்டே இருக்காம ஸ்டாப் வந்துச்சு, எல்லாரும் இறங்குங்க. பார்த்து போ லட்சுமி, வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடு லட்சுமி. சரிக்கா, நீங்களும் போங்க, அவளுகளும் இருந்தால் போயிட்டானுங்களே வீட்டுக்கு, நானும் போய் வேலையை முடிச்சுட்டு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாளுங்க, வந்தோடனே காப்பியை கொடுத்துட்டு வரேங்க்கா. அக்கா, வரும்போது ஏதாவது எடுத்துகிட்டு வரவா? என்னது லட்சுமி சொல்கிற? என்னதை எடுத்துகிட்டு வரவான்னு கேட்குற? நாளைக்கு பிள்ளைக்கு கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு செயின் வேணும்லக்கா, நான் எடுத்துகிட்டு வரவா? பரவாயில்ல லட்சுமி, இருக்கட்டும். நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, பொண்ணு பார்க்க வரையில் மொட்டை கழுத்தை நிற்க வைப்பாங்க, ஏதாச்சும் ஒரு தங்கமாவது போடணும்ல, நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் பேசாமல் போங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவீங்க, வேணான்னு. இவ்வளோ நேரம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து இவ்வளோ வேலையை பார்த்து ஐயோ முடியல, குறுக்கெல்லாம் வலிக்குதுப்பா. என்ன இவ்வளோ இன்னும் காணோம்? என்ன லட்சுமி, பிள்ளைகளாம் வந்துருச்சுகளா? இந்த லட்சுமி, இதை கொண்டு போய் உள்ளக்க வை. பிள்ளைங்க அன்னைக்கே பாவம் ஆசைப்பட்டு கேடுச்சுங்க, நான் தான் வாங்கி கொடுக்க முடியல, இதை கொண்டு போய் உள்ளக்க வை, வந்தோடனே சாப்பிட்டுட்டேன். எதுக்கு இதை போட்டு காசு தனியாக்கி வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க? இதை நான் வீட்டிலே செஞ்சு கொடுக்க மாட்டேனா? ஒரு நாள் சாப்பிட்றனால ஒன்றும் ஆகாது லட்சுமி, கொண்டு போய் வை போ. நான் ஏதாவது கேட்டால் வாங்கிட்டு வந்து தரீங்களா? உங்கள் மகளுக்கு மட்டும் கேட்டால் மட்டும் வாங்கிட்டு வரீங்க.
நீ என்ன சின்ன பிள்ளையா? நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இவ்வளோ தண்டியா இருக்கீல, அப்புறம் என்ன உனக்கு என்ன வேணும்? நான் ஏதாவது சொன்னா என்னைய குண்டா இருக்க அப்படி இப்படி சொல்லிடுறீங்களே. சரி சரி, வந்தோடனே ஆரம்பிக்காத, கொண்டு போய் வை, இன்னும் பிள்ளைங்க வரலையில. கொண்டாங்க, கொண்டு போய் வைக்கிறேன். அப்படியே உங்க மகளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க எல்லாத்தையும். அப்பா, வாங்கத்தா வாங்க, இப்போதான் ஸ்கூல் விட்டாங்களா? ஆமாப்பா இப்பதான் விட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு தான் நீங்கள் சைக்கிள் வாங்கி தரல, நாங்கள் தான் நடந்தா வந்தோம். அதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரிம்மா வாங்குவோம். இப்போ அப்பாவுக்கு காசு இல்லை, காசு வந்தோடனே நம்ம வாங்கிடுவோம். ஒரு சைக்கிள் வாங்கினா போதும்ல 2 பேத்துக்கும். ஏப்பா என்னப்பா இப்படி சொல்கிற? எங்கள் 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பா. ஏம்மா ஒரு சைக்கிளே வந்துட்டு 6000கிட்ட இருக்குமேம்மா, 2 சைக்கிள்லாம் அப்பாட்ட காசு இல்லையேம்மா. சரிப்பா, அப்போலாம் எனக்கு மட்டும் வாங்கி கொடுங்க, இவளுக்கு அடுத்த வருஷம் வாங்கி கொடுங்க. போடி, உனக்கெல்லாம் தர முடியாது, எனக்கு தான் வேணும். அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பா நீனே. சரிம்மா வந்தோடனே சண்டை போடாதீங்க, போங்க. உங்களுக்கு உள்ளக்க ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், போய் அதை போய் சாப்பிடுங்க. 2 பேத்துக்கு வாங்குவோம், காசு வரட்டுமா, 2 பேத்துக்கு வாங்குவோம். அப்பா நீ அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்த அப்புறம் பாரு, நான் உன்ட்ட பேசவே மாட்டேன் அப்புறம். ஆஹா, எனக்கு மட்டும் அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு போலயே. அடியே கண்ணாடி, அதெல்லாம் உனக்கு மட்டுமா? எனக்கும் சேர்த்து தான் அப்பா வாங்கிட்டு வந்திருப்பாரு. நீ மட்டுமே திண்டே தீத்துறாத. நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தேன், அப்போனா எனக்கு தான். ஆளுக்கு பாதி பாதி தான். என்ன அம்மாட்ட சொல்லவா? அடியே வந்தோட என்னடி சண்டை போட்டுக்கு இருக்கீங்க? பேக் எடுத்து கூட வைக்கல, மூஞ்சி கை கால் கழுவல, வந்தோட திங்கிறதுக்கு வந்துட்டீங்களாடி. ஃபஸ்ட்டு போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்கடி, போங்கடி. யார் ஃபஸ்ட்டு போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான்ப்பா. நான் ஃபஸ்ட்டு போகிறேன்ப்பா. வந்தோடனே சண்டையை ஆரம்பிச்சிடாளுங்க. இந்த மனுஷன் வரும்போதே ஒரு 2 வாங்கிட்டு வந்தா என்ன, ஒன்றை வாங்கி 2 வச்சுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிறக்காளுங்க. அதுக்குள்ளே மாதிரி 2 பேரும் கழுவிட்டீங்க. என்ன தாண்டி பண்ணுவீங்க போய்? அதெல்லாம் கழுவியாச்சு, நீ குடு. அடிச்சுக்கிறாம ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்கடி. சரிம்மா, நான்லாம் கொடுத்து சாப்பிடுவேன், திணி பண்ணார தான் கொடுக்காது. கிளம்புங்கடி, முத்தக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அந்த அக்காவை பார்க்க வரீங்களா? ஆமாம்மா வரோம், இரு சாப்பிட்டு வரோம், போவோம். எல்லாரும் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நாளைக்கு பார்ப்போம்.